வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 26/3/2024 செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது ஷேர் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபண்டமெண்டலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைடேவோட ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஓவரால் மெயின் இண்டெக்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 0.26% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி 0.39% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.38% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஐடி செக்டார் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2.33% வந்து ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு இண்டெக்ஸ் பாசிட்டிவில் போனாலே இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் தான். 2.32% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 12.22% தான் இருக்குது. ஒரு வால்டாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. எஃப்ஐடிஏவோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 3309 கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 3764 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே ஈக்குவலைஸ்டாக வந்து இருக்குது, சரிங்களா. அதனால தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ½ அன் ஹவராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த டைம் போயிட்டு இன்ஸ்டியூஷன் வந்து சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க போல். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்மளோட அனலைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே குளோபல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். அதை பொறுத்தளவுக்கு குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டெக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா S&P 500 நம்மளுக்கு 0.31% வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.27% வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆச்சு, சரிங்களா. இதெல்லாம் ஓவரால் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நடந்திருக்கு. நிக்கி இண்டெக்ஸ் மட்டும் 1.16% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பாசிட்டிவாக நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோர் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக வந்து இருக்குது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் இல்லை, நெகட்டிவ் வைப்பாக தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிரண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.61% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.61% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓவராலாக இந்தியன் ஐடியாரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டாக்டர் ரெட்டி நெகட்டிவாக இருக்குது. ஐசிசி பேங்க் நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. விப்ரோ நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. HDFC பேங்க்கோட பொறுத்தது மட்டும் அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HDFC பேங்க் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. உங்களோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் உங்களோட என்ட்ரிஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீக் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வந்து ஒன்றும் தெரியல, சரிங்களா. அதனால் ஈவெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில ஏதாவது நியூஸ் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன், சரிங்களா. ஆல்ரெடி டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் நியூஸை பேஸ் பண்ண என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் அந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற என்னோட கன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே சொல்லிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட சப்போர்ட். அதாவது 21,600 to 500 தான் நம்மளோட சப்போர்ட் அப்படின்னோம். பட் இந்த மாதிரி லெவல்ஸில் வரப்போ எனக்கு ஒரு கோல்டன் ரேஷியோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துட்டு ஒரு கோல்டன் ரேஷியோ பர்ஃபார்மன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஃப்ரைடே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒன்று மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னோம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இப்போயும் அதே தான் சொல்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி சடனாக வந்து இந்த டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணணும், நான் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லெவல் போகணும். மார்க்கெட் இந்த லெவல் போய் எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கணும், சரிங்களா. ஒருவேளை நம்மளுக்கு இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இங்கே போயிட்டு இந்த லெவலை உங்களுக்கு டச் பண்ணணும், எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த சப்போர்ட்டை போயிட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது லெவலாக டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் நம்மளுக்கு கீழே வந்து விழுகலாம். இதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழுகணும்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே,
22,525 அதுக்கு அடுத்த லெவல், அதாவது நம்மளுக்கு ஆல் டைம் ஹையோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 22,700 வரை 750 வரையும் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது அதுக்கு அடுத்த லெவலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட 1 ஹவர் கன்ஃபர்மேஷனை வச்சு ஷார்ட் டேர்மில் என்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயோ ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு சப்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து எடுக்கலாம். அதாவது 20.44 to 33 இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் ஒன்ஸ் எனக்கு இங்கே பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலில் சப்போர்ட் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பிரேக் ஆச்சுன்னா எனக்கு 20,946 இல்லைன்னா இந்த டேவோட லோவில் வந்துட்டு தான் சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? 20,946 to 900 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். சரி, 20 இல்லை 21,940 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு நிஃப்டி 50க்கான வியூ. ஓகே, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷன் படி மார்க்கெட் இங்கே போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 22,300 அந்த டார்கெட்டை போய்ட்டு ஹிட் பண்ணும். சரிங்களா? அது பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆல் டைம் ஒய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சொன்னது 22,423 ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இதுவும் நம்மளுக்கு எல்லா இண்டெக்ஸுமே கோல்டன் ரேஷியோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, ஸோ மார்க்கெட் நாளுக்கு நம்மளா அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ HDFC பேங்க் பேங்க்ஸில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், அதாவது 47,244 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இங்கே பிரேக் ஆகிட்டு எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் மட்டும் கிரியேட் பண்ணுது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,872 வரையும். சப்போஸ் எனக்கு இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ பிரேக் ஆகி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அதை கண்டிப்பாக ரீச் பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த லெவலில் ஒரு மேனிப்புலேட் பண்ணாமல் இருக்கணும். ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இப்படி செல்லாச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து கீழே விழுகும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிங் ப்ரெஷரில் வந்து பையிங் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டில் நம்மளுக்கு இந்த லெவலை ஹிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொன்னது இந்த லெவல். அதுக்கப்புறம் ஆல் டைம் மையம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிடுச்சு. பட்ஸ் நம்மளுக்கு லிக்விடிட்டி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் இருக்குது 46,768 வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸோ எகைன் வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் பாட்டமை க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகலாம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம தாராளமாக நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த லெவல் வரையும் நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்ட் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளோட அப் ட்ரெண்ட் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த லெவல் தான் இங்கே 47,433 அதுக்கு அடுத்த லெவலாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில் நிறையா கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபெப்ரவரியோட கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட அந்த ஸ்பீடோட கன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட வியூ. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதே பேஸ் பண்ணி தான் ஃபின் நிஃப்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஆல்ரெடி கோல்டன் ரேஷியோ பர்ஃபார்மன்ஸில் தான் வந்து ஃபின் நிஃப்டி இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 47,200 நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி மூவ் ஆகலை. ஓகே, ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நம்மளுக்கு ஜோனாக வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் 21,000. சரிங்களா? ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ். பட் அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்லாம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது 20,800 வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நின்றுட்டு இருக்கு. ஒன்று எனக்கு இந்த லெவல் வந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து புஷ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதாவது 20,960 வந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு புஷ் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு அந்த லெவலில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி 21,253 நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த ட்ரெண்ட்லாம் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு ஹிட் பண்ணும். சரிங்களா? ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேனால உங்களோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்தராக எனக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். அதாவது 20,743 to 730 இந்த லெவலுக்குள்ள சப்போர்ட் எடுக்கல அப்படிங்கிறப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும்.
20,650 வந்து இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து FINIFTY இண்டெக்ஸில் இருக்கும். ஒன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப ஃபர்தராக இந்த லெவல் வந்து எனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து டக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம்னா 20,814 வரையும் சப்போர்ட் எடுத்துக்கூட. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடிசாக இருக்கலாம், பட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 21.37 போயிட்டு நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 21.101 வந்து அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் FINIFTY இண்டெக்ஸில். சரிங்களா? ஸோ அந்த ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டோட எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, பாசிட்டிவ் ட்ரெண்டாக. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எலெக்ஷன் வந்து கம்மிங் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, எலெக்ஷன் டேட்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வால்டிலிட்டி இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் அந்த எலெக்ஷன்ஸை பற்றி ஒரு இம்பாக்ட், எப்படி மார்க்கெட்டில் வந்து ஏன் எலெக்ஷன்ஸ் பற்றி இவ்வளோ இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது, அதெல்லாம் வந்து நான் பற்றி ஒரு வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் சம்மரியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எக்கனாமிக்கல் டேட்டா பாசிட்டிவ், ஸோ அந்த டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவ். ஸோ வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட், இன்ட்ராடே மூவ்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ இதை பேஸ் பண்ணி சம் வாலடைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் ஓரளவு அப் ட்ரெண்ட் ட்ரேட் கிடச்சா ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலர் பிளேஸ் அண்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ், ஸோ இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி வந்து எனக்கு. ஐ எம் நாட் ஏ SEBI registered advisor. திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமோ ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் ஸோ மற்றவங்களுக்கு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து சஜஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை வந்து மறக்காமல் வந்து செஞ்சுருங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.